இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தேங்காய் பால் சிக்கன் பிரியாணி. நான் இப்போ 1/2 கிலோ கோழிக்கறி எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்துட்ட அப்புறம் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும். அப்போதான் எல்லா மசாலாவும் சிக்கன் உள்ள ஊறி ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சிக்கன் ஊறிட்டு இருக்க கேப்பில் நம்ம பிரியாணி மசாலா எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு மிக்சியில் 3 வரமிளகாய், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, 10 போல சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா இலை, அப்புறமா கொத்தமல்லி இலை. மசாலா நல்லா அரைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா திக்காக அரைச்சிக்கணும். நம்ம இன்னைக்கு பிரியாணியை குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ குக்கரில் 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கடலை எண்ணெய், அதில் 4 பட்டை துண்டு, 5 போல கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 5 ஏலக்காய் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விடணும். நான் இப்போ 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கணும். அப்புறமா 2 நறுக்கின தக்காளி சேர்த்துக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு கலந்து விடணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம முதலையே அரைச்சு வச்சிருக்க பிரியாணி மசாலா பேஸ்ட் அது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விடணும். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கணும். அது கூட கொஞ்சம் புதினா இலை, அப்புறமா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்துக்கணும். பிரியாணி தனி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் இப்போ 1 கப் தேங்காய் பால் சேர்க்க போறேன். நீங்களும் தேங்காய் பால் பிரியாணில சேர்த்து பண்ணி பாருங்க, உங்களுக்கும் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்துக்கணும். சிக்கன்ல மசாலா நல்லா இறங்குறதுக்காக அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடியே 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. முன்னாடியே நான் 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை இப்போ சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு 1/2 கிலோ கோழிக்கறி எடுத்துக்கிட்டனால 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறம் மெல்லமா கலந்துக்கோங்க, இல்லைன்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே சிக்கன் கிரேவில போதுமான தண்ணி இருக்கிறனால அரிசி போட்டதும் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நல்லா கலந்துக்கிட்ட அப்புறம் குக்கரை மூடிடுங்க. கேஸ் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வேக விடுங்க. ஒரு விசில் அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.
ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுங்க. சுவையான தேங்காய் பால் சிக்கன் பிரியாணி ரெடி. கூட ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழியன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.